ஒரு ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு இரண்டாவதாக நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம்மது யார், இந்த முகமது நபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா உலக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு அருட்கொடைங்கிறான். இது அல்லாஹ்வுடைய மீதும் ஒரு அருட்கொடை. இந்த குர்ஆன் ஒரு உபதேசம், ஒரு அருட்கொடை. அந்த உபதேசத்தை பெற்ற இறை தூதர் ஒரு அருட்கொடைங்கிறான். ரஹ்மத்துல் ஆலமீன், அருட்கொடை, அகில உலகத்திற்கும் ஒரு ரஹமத்துங்கிறான். இப்ப அந்த இதுல பார்க்கும்போது நாம 48வது அத்தியாயத்துல 29வது வசனம், அதாவது அல் ஃபத்ஹ், வெற்றி. யார் வெற்றி? அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேதத்தையும் இந்த மறுமை நாள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் வெற்றியாளர்கள். அந்த வெற்றி 48வது அத்தியாயத்துல முஹம்மது நபி பத்தி சொல்லியிருக்கா பேரோட. அப்ப 48க்கு முன்னாடி உள்ள வசனம் 47:2. 47வது அத்தியாயம் 2வது வசனம் முகம்மதுன்னே இருக்கும். அந்த அத்தியாயத்தினுடைய பேர் முகம்மது. பெண்கள்ங்கிற அத்தியாயம் இருக்கும். அதே மாதிரி பக்ரா மாடுங்கிற அத்தியாயம் இருக்கும். மரியத்துடைய பேர்ல அத்தியாயம் இருக்கும். அப்போ முகம்மது நபி, அப்போ முகம்மதுன்ற பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்தோட நம்பர் 47வது அத்தியாயம். அந்த 47வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்துறான். இப்ப 47வது அத்தியாயம் முகம்மதுங்கிற பேர்ல உள்ள அந்த அத்தியாயத்துல சில கேரண்டி நம்ம கொடுக்கலாம். என்ன கேரண்டினா, இந்த முகம்மதை பின்பற்றினா என்ன, பின்பற்றாவிட்டா என்ன. முதல்ல 48ல அந்த 29 முதல் உள்ள வசனத்துல முகம்மதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய அடையாளம் என்ன? தொழுகன்ட்டான். இந்த தொழுகை இஞ்சிலையும் சொல்லப்பட்டது, தௌராத்திலையும் சொல்லப்பட்டது, ருக்கு சைதான்ட்டான். அப்ப நம்முடைய அடையாளம் என்ன? தொழுகை. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், நம்பிக்கை உள்ளவர் நம்பாதவர்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொண்ட அடையாளம் என்ன? தொழுகை. அவன் எங்க போனாலும் தொழுவான். ஏர்போர்ட்லயும் தொழுவான், ரயில்வே ஸ்டேஷன்லயும் தொழுவான், பிளாட்பார்ட்லயும் தொழுவான். அவனுடைய அடையாளம் தொழுகையை கொண்டு அவனை அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப அந்த தொழுகையை கொண்டு அறிகிறவர்கள் இன்னும் அவர்களுக்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்ட ஈசாவுக்கு வேதம் கொடுத்த மக்கள் அது நம்மள மாதிரி தானே இருக்காங்களே, அப்ப அவங்களும் தொகுதான். அதே மாதிரி மூசாவோட கவுமும் அப்படித்தான் நினைக்கணும் அப்படிங்கறத இறைவன் எல்லா இறை தூதரையும் மிங்கிள் பண்ணி டைப் பண்றான். ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு தூதுவத்தையும் அப்படியே டைப் பண்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி இறுதி தூதர் என்பதற்கு என்ன அடையாளம்னா, ஒவ்வொரு நபியும் அவங்க கேட்ச் பண்ணிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு நபிக்கும் சொல்லப்பட்ட அடையாளத்தை கேட்ச் பண்ணிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு நபியினுடைய செயலையும் இவங்களும் செய்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறதா இது அடையாளம். அப்ப 47வது இப்போ முகம்மதுங்கிற அந்த அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா 47வது அத்தியாயம் 2வது வசனம். அதை அப்படியே நம்ம படிக்கிறோம். அந்த அப்படியே படிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல்லதீன அவர்கள் யார் ஆமனும் ஈமான் கொள்வார்கள், அமீல சாலிஹாத்தி நல்ல செயல் செய்வார்கள். ஈமான் கொள்வார்கள், அல்லாஹ்வை நம்புவார்கள், இறை நம்பிக்கை கொள்வார்கள், அமீல சாலிஹாத்தி நல்ல செயல்கள் செய்வார்கள். நல்ல செயல் என்னன்னா 33, 35 அங்க போயிடணும். 23வது அத்தியாயம். அப்ப நல்ல செயல்கள் அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறானோ, அல்லாஹ் எதை நல்ல செயல் என்று இறை தூதர் சொல்லி காட்டுறோம், அதான் மெயினான நல்ல செய்தி. எல்லாம் நல்ல செய்தான். அப்போ முக்கியத்துவம் வாய்ந்த நல்ல செயலுக்கு என்ன என்பது இறைவன் 33, 35 சொல்லிட்டா 23வது அத்தியாயத்துல 1-10 அதுதான் இறை தூதர் செய்து காட்டிய நல்ல செயல். எல்லா இறை தூதரும் செய்து காட்டிய நல்ல செயல். அப்ப இந்த நல்ல செயலை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க, ஆமினு மேலும் ஈமான் கொள்வார்கள். எப்படி ஈமான் கொள்ள நம்பிக்கொள்வார்? பிமா உஞ்சில அலா முஹம்மதின் இந்த முகம்மதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை. ஆமினு ஈமான் கொள்வார்கள், பிமா உஞ்சில அலா முஹம்மதின் இந்த முகம்மதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்புவார்கள். வஹுவ ஹக்கு இதான் உண்மை என்பதை நம்புவார். மின் ரப்பிக்கும் தன் இரட்சகனும் இருந்த வந்த ஹக்கு என்பதை அவர்கள் நம்புவார்கள். இந்த முகமது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சத்திய வேதம் என்பதை அவர்கள் நம்புவார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்புறவங்கள்தான் என்ன, அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு நாம இப்ப பார்க்க போறோம்.
அப்ப என்ன சொன்னா, வல்லதீன ஆமனு அமீரு சாலியாத்தி, நல்ல செயல் செய்வார்கள், ஆமனு மேலும் நம்புவார்கள், ஆமனு நம்புவார்கள், லிமா உஞ்சில அலா முகம்மதின் ஹக்குள் மின் ரப்பிக்கும், தன் ரச்சகடமிருந்து வந்த இந்த ஹக்கு முகமது நபிக்குத்தான் கொடுக்கப்பட்டது என்பதை நம்புவார்கள். அப்படி நம்பிட்டாக அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இந்த தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இதை நம்பினார்களோ, அவருடைய பாவ செயலை நான் பரிகாரம் பண்ணி நீக்கிறேங்களாம். அவருடைய பாவ செயல்களை பரிகாரமாக்கி நீக்கிறாங்களாம். ஏன் நீக்கிறாங்கன்னா, இவன் நம்புறான். எதை நம்புறான்? குரான் நம்புறான். குரான் யாரு கொடுக்கப்பட்டது? முகமது நபி கொடுக்கப்பட்டது. முகமது நபிக்கு யாரு கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டது. இப்படி நம்பிக்கை கொள்றதால இறைவன் என்ன சொல்றான், இவன் மீது கருணைப்பட்டு இவன் செய்கின்ற பாவங்களை நான் நீக்கி விடுவேங்கிறான். அதையும் அல்லாஹ் எப்படி அந்த அந்த லைன்லயே சொல்றான். எப்படி சொல்றான்னா, மின் ஹக்கில் மின் ரப்பிக்கும், தன் ரட்சகன் வந்த உண்மை. அப்புறம் கஃபர, பொய்ப்பிக்கிறவன், கஃபர நீக்கி விடுவான் எல்லாத்தையும், அன்ஹும் அவர்களுக்கு, கஃபர போக்கி விடுவான், கஃபர போக்கி விடுவான், அன்ஹும் அவருடைய செய்யாத்தியும் செயல்களை, பாவமான செயல் எது கெட்ட செயலோ அதை போக்கி விடுவான், அஸ்லகுல் பலாகுல் அவர்கள் மற்ற செயல்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி கொடுப்பாங்கிறாங்களா. அப்ப இவ்வளவு வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த முகமது நபியை ஃபாலோ பண்ணாக்கா, இந்த முகமது நபி ஏற்றுக்கொண்டாக்கா அவங்களுக்கு இவ்வளவு நன்மை உண்டு அப்படிங்கிறான். இந்த நன்மை எதை கொண்டு வர்றான்? அல்லாஹ்தான் இந்த முகமது நபியை அறிமுகப்படுத்தினான் இறை தூதராக, நபியாக. அப்ப நபியாக இறைத்தூதருடைய முகமது நபி நம்பினா உன்னுடைய செயல்கள், இந்த பாவ செயல்களை நான் மன்னித்துறேன், மேலும் உன்னுடைய செயல்களை சீராக்கி தர்றேங்கிறான். அப்ப எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு இந்த கருத்தை உத்தரவாதமா கொடுக்குறான். இதுல 47வது அத்தியாயம் 22வது வெறும் 2வது வசனம். முகமது நபி ஏன் நான் ஃபாலோ பண்ணும்? இந்த கேள்வி கேட்டீங்கன்னா இந்த பதில் தான். முகம்மதை ஏன் நான் ஃபாலோ பண்ண வேண்டும்? முகம்மதை நீ ஃபாலோ பண்ணா உனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த திருமறை குர்ஆன்ல சொல்றான். இத அல்லாஹ் ஹக்கு, உண்மை என்று சொல்றது மட்டும் அதெல்லாம் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை எடுத்து போடுறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை ஓதக்கூடிய மக்களாகவும் இதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் நம்மை ஆக்கி வைத்த வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.